ஸோ பசங்களா ஒரு வழியா உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் சூப்பரா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன, அடுத்த கோல் என்ன, நம்மளோட சோஷியல் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு ஒரு நைட் தான் உங்களுக்கு வந்து சோஷியல் எக்ஸாம் படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 8th அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை மட்டுமே நான் சொல்றேன், வேற எதுவுமே படிக்காதீங்க. இந்த டைம்ல எந்த ஒரு புது சாப்டரையும் தொடாதீங்க. இந்த நைட்ல இருக்கிறது உனக்கு ஒரு 5 or 6 hours இருக்குமா. நீ ஒரு 5 மணி 6 மணிக்கு ஸ்கூல் வந்தாலும் 6 to 7, 7 to 8, 8 to 9 சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், தென் 10 to 11 அண்ட் காலையில ஒரு 1 hour. ஸோ 5 or 6 hours தான் இருக்கு. ஓகே, இந்த டைம்ல நான் புதுசா உட்காந்து எனக்கு தெரியாத சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா மறந்துடுங்க, உன்னால சோஷியல்ல நாளைக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் பசங்களா புதுசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம பிரெயின் வந்து இப்போ அப்சர்வ் பண்ணாது. பிகாஸ் அதுக்கு ஆல்ரெடி பழைய இன்ஃபர்மேஷனே ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ நீ ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சது எல்லாத்தையுமே இப்போ ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும், அதான் உன்னோட வேலை. ஸோ சோஷியலில் நீ மெயினாக என்ன பண்ணணும், நிறைய மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். என்னென்ன நீ ஃபர்ஸ்ட் படிக்கணும் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா சாப்டர்ல இருக்கிற 1 marks ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஓகே, இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும். எல்லா சாப்டர்ல இருக்கிற 1 marks வந்து நீ ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில டைம் லைன் அண்ட் மேப் ஒர்க் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து வந்து ஒரு 8 marks அண்ட் 5 marks வந்துடும் டைம் லைன்ல இருந்து. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஜியோகிராஃபியில கிவ் ரீசன் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஸோ இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிருங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 1 hourல சாப்டர் எல்லா சாப்டர்ல இருக்கிற 1 marks. ஓகே, ஒரு 5:30க்கு வரியா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 5:45 to 6:45 கூட நீ எல்லா 1 marks எல்லா சாப்டர்ல இருக்கிற 1 marks கடன்னு நல்லா படிங்க. ஓகே, நல்லா படிச்சுட்டு இதே நீ காலையில ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், அடுத்த 1 hourல ஹிஸ்ட்ரி, மேப் ஒர்க், டைம் லைன் ரெண்டுத்தையுமே நல்லா வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, அண்ட் தென் இது வந்து ஒரு half an hour. ஓகே, நீ பசங்களா மேம் எனக்கு half an hourல முடிக்க முடியாது, முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு you have to believe, ஏன்னா டைம் இல்லை. சரியா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அந்த half an hour ஒரு 45 minutesல மேப் ஒர்க் எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு, அண்ட் ஜியோகிராஃபியில கிவ் ரீசன் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் விடவே கூடாது. அண்ட் எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ எத்தனை சாப்டர் இருக்கு அதை நீ பார்த்துட்டு பிரிச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ டோட்டலா 4 hours நீ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் கவர் பண்ணிடணும். இதெல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்குள்ள நல்லா படிச்சு முடிச்சிருங்க. ஆல்ரெடி நீ சாட்டர்டே சண்டே படிச்சிருந்தா சூப்பர் நீ வந்து ரிவைஸ் பண்ணா போதும். ஓகே, எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? அண்ட் தென் காலையில ஒரு தடவை கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைனா வந்து மைண்ட் வந்து உனக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி உட்காந்து பேனிக் ஆகி அவ இந்த கொஷின் சொல்றா படிச்சிட்டியா இப்படி கேட்டா பயந்துராதீங்க. சரியா? நீ படிச்சதை ஒழுங்கா போய் எழுதணும், அதுதான் வந்து உன்னோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். சரியா? ஸோ இவ இதை சொல்றா அதை நான் படிக்கலையே, இவ இதை சொல்றா நான் அதை படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எதுவுமே வந்து புதுசா இன்ஃபர்மேஷன் நீ வந்து எடுத்துக்காத. இன்னைக்கு நல்லா படிச்சதை நாளைக்கு காலையில ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகணும், அதுதான் உன்னோட மெயின் கோலா இருக்கணும். சரியா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் இதுதான். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியில ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஜியோகிராஃபியில ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின், அண்ட் சிவிக்ஸ்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அண்ட் எக்கனாமிக்ஸ்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஆல்ரெடி நீ ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ நீ வந்து இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அண்ட் டைம் லைன், மேப் ஒர்க், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன், இது எதுவுமே விட்டுறாதீங்க. அண்ட் மேம் இதை தவிர்த்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு இந்த டைம் லைன் மேப்லாம் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் உனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். என்னென்ன டைம் லைன் ஈவன் படிக்கணும், அண்ட் எந்த இந்தியா மேப், வேர்ல்டு மேப், இந்த பிளேசஸ்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் எல்லா சாப்டர்ஸ்க்கும் உனக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல நான் இம்பார்ட்டன்ட் மேப் அண்ட் டைம் லைனுக்கு ஒரு PDF வந்து சென்ட் பண்றேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பசங்களா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னது நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே அதே தான். ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே ஸ்டடி பிளான் தான் உனக்கும். ஓகே, இன்னைக்கு உனக்கு ஒரு 5 hours 6 hours இருக்கு. அந்த 6 hoursல 1 marks கவர் பண்ணிடுங்க. எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுங்க. ஓகே, அதுவே முடிக்கிறது கஷ்டம் தான், பட் இருந்தாலுமே நீங்க முடிச்சே ஆகணும். அண்ட் காலையில ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். சரியா? ஸோ எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். சரியா? ஸோ பசங்களா இதெல்லாம் நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை
ப்ராப்பரா படிச்சுட்டு போனாவே உனக்கு வந்து சோஷியல்ல நீ சூப்பரா மார்க் வாங்கலாம். சரியா? சோ உன்னோட ட்ரீம் மார்க் சோஷியல்ல எவ்வளவு மார்க் எடுக்க போற அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எனக்கு ஒரு ப்ராமிஸா நீ கொடுக்கணும். பிகாஸ் நீ உனக்கு ஒரு கோல் செட் பண்ணலனா ஏனோ தானோ நீ படிச்சுட்டு போயிட்டே இருப்ப. ஓகே, நீ படிக்கவே மாட்ட சொல்ல போனா. ஓகே, உனக்கு ஒரு டைரக்ஷன் வேணும். ஓகே, கூகுள் மேப்ல கூட நீ டெஸ்டினேஷன் போட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் காமிக்கும் இல்லையா? நீ பாட்டுக்கு நான் எங்க போறேனே தெரியாம எனக்கு டைரக்ஷன் காமிக்குமா? காமிக்காது. ஸோ உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் வேணும். ஓகே, அதே மாதிரி உனக்கு ஒரு டார்கெட் வேணும். நான் இன்னைக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு சோஷியல்ல நான் இவ்வளவு மார்க் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணணும். ஸோ உன்னோட கோலை வந்து நீ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. அண்ட் நாளைக்கு உங்களோட சோஷியல் எக்ஸாமை நீங்க சூப்பரா பண்ணிட்டு எனக்கு இதே கமெண்ட் செக்ஷன்ல எஸ் மேம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, நல்ல மார்க் எடுப்பேன், நல்லா எழுதிருக்கேன் நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் அண்ட் மேப் ஒர்க்குக்கு நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்பும் நான் உனக்கு அனுப்புறேன். அண்ட் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.